28 அதிகாரம் 15ஆம் வசனம். Genesis 28:15. ஆதியாகமம் 28:18 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே யாக்கோபு இடத்திலே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே நம்மளாலே வாசிக்க முடியும். யாக்கோபின் இடத்திலே தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28 அதிகாரம் 15ஆம் வசனம். அப்ப பாருங்க, இந்த யாக்கோபு, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போகிறான். அவன் செஞ்ச ஒரு தவறு அவனை வீட்டிலே இல்லாதபடி அவனை வெளியே துரத்துகிறது. அவன் ஓடி போகிறான். அவன் ஒரு இரவிலே அவன் படுக்கிற இடத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிற காரியம்தான், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆச்சரியம் பாருங்க, தேவன் இதை யார் இடத்திலே சொல்லுகிறார்? இந்த மனுஷன் யார் என்றால் தன் தகப்பனை ஏமாற்றின ஒருவன். இந்த மனுஷன் யார் என்றால் தன் சகோதரனை ஏமாற்றின ஒருவன். அப்போ தேவன் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு நல்லவர் என்பது இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நம்மளுடைய குற்றங்களை தேவன் பார்த்திருப்பாரு என்றால் கடந்த 7 மாதத்துல எப்பனா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிருக்கணும், சாவு என்ன சொல்லுவாங்க, அது அடக்க ஆராதனை நடத்தி இருந்திருக்கணும். அப்படிதானே? நம்ம பண்ற தப்புகள், நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாம் தேவன் அப்படியே மனசுல வைத்து இருப்பாரு என்றால் தேவன் தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு நம்மளுடைய நிலைமைகள் மோசமான நிலைமைகளா இருந்திருக்கும். ஆனா தேவன் அப்படி நினைக்கல. இந்த மனுஷன் தகப்பனை ஏமாற்றினான், தன் சகோதரனை ஏமாற்றினான், ஓடி போகிறான், இவன் செஞ்சதற்கான பலனை அனுபவித்தான் என்று சொல்லி தேவன் தூரத்திலே நின்று வேடிக்கை பார்க்காதபடிக்கு அவன் குற்றவாளியாய் இருந்தும், தேவனை தேடாதவனாய் இருந்தும், தவறு செய்தவனாய் இருந்தும் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். கடந்த 7 மாசம் எப்படி இருந்துச்சோ அதனால தப்புலே இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை, எப்படி இருந்தா கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் தேவன் இன்று உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கிறதுலே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? திடீர்னு நம்மளுடைய தமிழக சிஎம் வந்து சொல்றாரு, மேலே சைரன் வச்சு அவர்லாம் வர வண்டிங்கெல்லாம் பார்க்கணும். டிவியில் தான் பார்த்துருக்குறோம். முன்னாடி ஒரு 10 வண்டி போகுது, பின்னாடி ஒரு 10 வண்டி போகுது, மேலே கேமரா வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சு நேராக உங்கள் வீட்டாண்ட வந்து வண்டி நிற்கிது. உள்ளேருந்து யார் இறங்கி வரா? சீமான் வராரா? சிஎம் வராரு. சிஎம் இறங்கி வந்து அவர் சொல்கிறாருமா, இந்த மாதம் ஃபுல்லாக நான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? முன்னாடி போச்ச 10 கார்லையும் யார் இருக்கிறா? எல்லாம் மிலிட்ரிங்களும் போலீஸுங்க தான். அந்த போலீஸுங்களால வீட்டுக்கு போக முடியாது. இதுதான் இருக்கிறார் பாருங்க, கேளுங்க. ஏன்னா சிஎம் போனால் தான் அவங்க போக முடியும். அங்கே ஒரு லைவ் சேனல் ஒருத்தன் கேமரா பிடிச்சுன்னுக்கிறான், அவனால் போக முடியாது. எல்லா நியூஸ் சேனலும் எங்கே தான் இருக்கும்? வீட்டாண்டியே தான் இருக்கும். இங்கே திருவள்ளூரில் இருக்கிற கலெக்டரில் இருந்து இங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளும் எங்கே தான் இருப்பாங்க? சிஎம் எப்போ வெளில போகிறாரோ அப்போ தான் அவங்கெல்லாம் எங்கே போக முடியும்? வீட்டுக்கு போக முடியும். அப்போ ஒரு சிஎம் வந்தாலே இப்படி என்றால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அவர் வாக்கு பண்ணுகிறார், நீ எந்த நிலையில இருக்கிறன்னு அவர் பார்க்கல, நீ எப்படி ஓடி வந்த என்று பார்க்கல, நீ யார் என்று அவர் பார்க்கல. ஆனா உங்களை பார்த்து மாதத்தின் முதல் நாளிலே சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்தாலே நம்மளுக்கு தைரியம் வந்தது. சிஎம் வந்துட்டாரு, இனி எந்த கட்சிக்காரன் என்ன பண்ண முடியும்? யார் நம்மளை இந்த இடத்த விட்டு துரத்த முடியும்? அவர் வந்து போனாலே பாருங்க யாரும் பேசவே மாட்டான். எதிர்த்து பேசுறவங்களாம் கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கினா எவ்வளோ பேர் ஊரை ஏமாத்தினுக்கிறான். பாருங்க, எனக்கு சிஎம் தெரியும், போலீஸ் பிடிச்சா ஒன்ன போட்டோ எடுத்து காமிக்கிறான், எனக்கு சிஎம் தெரியும், அவர் எப்படி எடுத்தாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் எங்கேயோ எடுத்த போட்டோவை வச்சுக்கினே மிரட்டுறாங்கன்னா
ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ தேவன் உங்களோடு கூட இருக்க உங்களிடத்துல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அதுதான் நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். நான் இப்படி இருந்தால்தான் தேவன் என் கூட இருப்பாரு, நான் இப்படி நடந்தாதான் தேவன் என் கூட இருப்பாரு. நீ எப்படியோ இருந்த, ஆனாலும் தேவன் இந்த ஆகஸ்ட் மாசம் 1 தேதியில வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு நாள் சிஎம் வந்தாரு, காஃபியை குடிச்சதுமே போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு வெளில போயிடுறாரு. ஆனா சிஎம் ஒரு 2-3 நாள் வீட்டில் இருந்தா மதியானம் என்ன சாப்பிட கொடுப்பீங்க? உங்களை தான் கேட்குறேன். ஆமாம், இன்னைக்கு மதியானம் பழுது தான் யாருக்கு? சரி, ஃபோட்டோக்கு ஒரு பழுதையும் சாப்பிட்டாச்சு. நைட்டு என்ன கொடுப்பீங்க? சரி, சிஎம் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நைட்டு தூங்கணும்ல, எங்கே தூங்குவார்? வீடு ஃபுல்லாக அப்படியே ஒட்டணுங்குது, எல்லா துணியும் அப்படியே ஒரு சேர் மேலே பெட் மேலெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க. எப்படி தூங்குவார் பாருங்க. அவர் வந்து இருக்கிறாரே என்றாலே இடமெல்லாம் என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்கா? ஆமாம், நீங்கள் எப்படியோ ஓடி வந்தீங்க, அப்பாவை ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி எப்படியோ வந்துட்டீங்க. ஆனால் எப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை தொடர்ந்து இனி உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செழிப்பை நிச்சயம் காண செய்வார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இதே யாக்கோபு அந்த பெத்தேல் என்ற இடத்தை அவன் கடக்கும் போது அவன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். நான் கோலும் தடியுமாய் ஒன்றுமில்லாமல் அக்கறைக்கு போனேன், ஆனா இப்பொழுது எப்படி வருகிறேன்? ஆமா, நிறைவா வருகிறேன், சம்பத்து நிறைவாய் வருகிறேன், பிள்ளைங்க ஏராளம் இருக்கிறார், ஆடு மாடுகள் மிருக ஜீவன் ஏராளம் இருக்கிறது, பொண்ணு வெள்ளி ஏராளம் இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட நிறைவு என்றால் தேவன் முதல் வார்த்தையிலே வாக்கு பண்ணுகிறார். என்ன சொல்றாங்க? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். அவன் சாதாரண ஒரு இடம் இல்லை, அது ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய ஒரு இடம். நிறைய வேலைக்காரர்கள் அங்கே வேலை செய்து இருக்கலாம், நிறைய பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறது எஜமானன் வரைக்கும் அறியத்தக்கதா இருந்தது. எவ்வளோ அடிமைகள் இருக்கிறாங்க, 1000 பேர் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சாலும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஹல்லேலூயா. என்னவானானா? அவன் செய்தெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சிச்சு. 10 பேர் சேர்ந்து வீட்டை பெருக்குறாங்க. எஜமானன் வந்து பார்த்தா, இது யார்ப்பா சுத்தம் பண்ணுது? அங்கே யோசேப் பண்ணா. எல்லாரும் பேருக்கு தான், ஆனா யோசேப்பு பண்ணது பார்த்தா சூப்பரா இருக்கு. ஒருவேளை அவனை விவசாயம் பண்ண விட்டு இருப்பார்களே என்றால், எல்லாரும் விதைச்சாங்க, அவங்கவுங்க இடத்த பார்த்துக்கிறாங்க, இல்ல பூச்செடிகளை வளர்க்கிறாங்க. ஒரு இடம் பார்த்தா பசுமையா இருக்கு, அழகா இருக்கு. யார் இது பண்ணுது? இது யோசேப்பு பண்ணா. அவன் எதை செஞ்சாலும் சார், காய்கறி வாங்கின்னு வாங்க, இவ்வளோ பேருக்கு சமைக்கணுமே, போங்க ஒரு ஆடு வாங்கின்னு வாங்கன்னு பணம் கொடுத்து அமிச்சா மீதியும் கொண்டு வருகிறான், நல்ல மிருகத்தையும் பிடித்து கொண்டு வருகிறான், நல்ல பழங்களை வாங்கி கொண்டு வருகிறான். ஆச்சரியமா இருக்கிறது. அவ்வளவு பேர் வேலை செஞ்சாலும் அதிலே தனித்த ஒருவனாய் யோசேப்பு காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? அவனை யாருக்குமே பிடிக்காது. அவங்க வீட்டில் என்னது, யாருக்குமே அவனை பிடிக்காது. அவன் வந்து சொன்னோன்னா என்னது, ரொம்ப பந்தா காமிக்கிறான். எல்லாருக்கும் முன்னாடி பெருமையாக வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல என்ன வந்துச்சு தெரியுமா? நீங்கள் எல்லாம் என் காலில் வந்து என்ன வணங்குறீங்க, அவ்வளோதான். அதை கேட்டது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க எல்லாரும். வேதம் அவதான் சொல்லுது. அதை கேட்டதுமே அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே அவங்க அப்பாவே கூப்பிட்டு கண்டிக்கிறார். என்ன பேசுகிற, அப்பா அம்மா நாங்கள் கூட உங்ககிட்ட வந்து மண்டிடுவோமா அப்படின்ட்டு யார் கேட்குறா? அப்பாவே கூப்பிட்டு, யாக்கோபே கூப்பிட்டு அவனை கடிந்து கொள்ளுகிறாரு. அப்படிப்பட்டவன். ஆனால் யாருக்கும் பிடிக்காத ஒருவன், ஆனால் தேவனுக்கு பிடிச்சிருந்தது அவனை. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை கூட குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், சமுதாயத்தில் யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், யாரும் உங்களை சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்றாங்க, நான் உன்னோடு இருந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க?
காரிய சித்தி உள்ளவங்க ஆவீங்க. எஜமானனாலே சாவி அவங்கிட்ட வச்சுக்கவே முடியாது. ஆமா, பணத்தை அவனால வச்சுக்கவே முடியாது. அந்த பணத்தை ஆட்டோமேட்டிக்காக எங்கே தான் கொடுக்கணும்? யோசேப்புக்கு தானே கொடுக்கணும். நாங்கள் சொல்லி என்ன ஆக போகுது? கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா உங்க கைக்கு தான் சாவி எல்லாம் வரும். பாருங்களேன், பார்வோன் ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு? சிங்காசனத்தை தவிர மீதி எல்லாமே யாருது தான்? எல்லாமே. ஒருத்தன் விரல அசைக்கணும்னா கூட என்ன பண்ணுமா? யோசேப்பு கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும். அங்க நான் போகணும்னு கையை நீட்டுட்டுமா? பாருங்க, ஒருத்தன் கையை நீட்டணும்னா கூட யார்கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும்? யோசேப்பினிடத்துல தான் பர்மிஷன் கேட்கணும். காரணம் என்ன? யோசேப்பு இல்லை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுல கடைசி அவன், ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமா, நீங்க யாரு? யாருக்குமே தெரியாது. இவன் யாரோ எபிரேயன், அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே விற்று விட்டாங்க, இவன் எங்கேயோ வந்து இங்கே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் பார்த்தா அவங்ககிட்ட போயிட்டு கையேந்தின்னு இவங்க நிற்கிறான். அவங்ககிட்ட போய் ஒன்றும் இல்லாமல் வந்தவன் இவன். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறான் என்றால் தேசத்திலேயே உயர்ந்த இடத்திலே இருக்கிறான். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எஜமானன் அதை கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை. பாருங்க, செய்யாத தப்புக்கு ஜெயில தூக்கி போடுறாங்க. ஆனா ஜெயில போனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லா இடங்களிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவனை உயரமான இடங்களிலே ஏறி இருக்க செய்தது உண்மையானால், இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களையும் உயரமான இடங்களிலே ஏறி இருக்க செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு கல்லான இருதயம் என்ன பண்ணணும்? உடைக்கப்படணும், அசுத்தங்கள் நீக்கப்படணும், தேவனுடைய ஆவி ஊற்றப்படணும். அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம் பாருங்க, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு வளர்ச்சி இருந்துங்கனே இருந்தது. கர்த்தர் இருக்கிறதுல பாருங்க ஒரு ஆச்சரியம். நம்மளும் தான் சொல்லிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எப்படி இருக்கிறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இப்போ எப்படி இருக்கிறீங்க? அப்படியே திரும்பி பார்த்தா மாற்றமே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம். இப்போ நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது, இனி வர 5 வருஷமும் இப்படி தான் இருக்க போகிறோம். ஏன்? தாவீது பாருங்க, அதுவும் ஆச்சரியம்தான். 7ஆவதான ஒரு குமாரன், மேலே இருக்கிறவங்க எல்லாம் யுத்த வீரர்கள், எல்லாம் வாட்ட சாட்டமாக அப்படியே இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலே தாவீதெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்கன்னே தெரில. எல்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசியே ஏமாந்து போனார் அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு. தீர்க்கதரிசிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்படி தானே? தேவன் சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கு சொல்லாம நான் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனா தீர்க்கதரிசிக்கே தெரியல. ஏன்னா முதல் அண்ணனை பார்த்ததுமேவே தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு, சேரை விட்டு எழுந்துட்டாரு, எண்ணெயை ஊத்திட்டாரு, அபிஷேகம் பண்ண போகிறாரு. கத்த சொல்லுகிறார், இவன் அல்ல, நீயும் என்ன பாக்குற, வெளி தோற்றத்தை பாக்குற. நீயும் ஆமா வாட்ட சாட்டமா அப்படி இருக்கிறான். பாருங்க, அவன் கோலியாத்தை நான் கொன்னுடுவேன்னு சொல்ல வரும்போது கூட அவங்க அண்ணனுங்க ஏத்துக்கவே இல்லை. நீ என்னடா இங்க பண்ற, ஆட்டெல்லாம் யார்கிட்ட விட்டு வந்த, போ நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ அப்படின்றான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்ததினால பாத்தீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா விருத்தி அடைனே இருக்கிறான். தேசத்தை ஆளுகிற ராஜா பாருங்க, பெரிய ஆளு. மோடியை வச்சிங்களேன், அவ்வளோ பெரிய ஆளு, தேசமே அவருடையது போல. எங்க நினைச்சாலும் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் ஏறி போயிட்டு வந்துட்டார் பிளெயின்ல. நினைச்சா இப்ப அவர் யுத்தத்தை ஆரம்பிச்சிடலாம். நட்சா இப்ப கையில என்ன வச்சுருக்கிறீங்க, 100 ரூபாவா 200 ரூபாவா, இன்னிலேருந்து 100 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. உலக தேசத்தையே ஆளுகிற ராஜா. ஆனா அதுல பெத்தேல் என்ற ஒரு கிராமத்துல இருந்த தாவீதை பார்த்து பயம். என்னது,
பெத்தேல் என்கிற ஊர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற தாவீதை பார்த்தா டெல்லியில உட்கார்ந்து இருக்கிற அல்லது எருசலேமில் உட்கார்ந்து இருக்கிற அந்த தேசத்தை 12 கோத்திரத்தை ஆளுகை செய்கிறவனுக்கு யாரை பார்த்தா பயம்? யாரை பார்த்தா பயம்? தாவீதை பார்த்தா பயம். இதனால இவர் என்ன பண்றாருன்னா தேசத்தை எல்லாம் விட்டுட்டார். அவர் நினைச்சா எதனா செய்யலாம், யுத்தத்தை கொண்டு வரலாம், தேசத்தை அழிக்கலாம், செழிப்பை கொண்டு வரலாம், புது திட்டங்களை போடலாம். எதையும் செய்ய முடிந்த ராஜா தேசத்தை ஆளுகிறத விட்டுட்டு இந்த சின்ன பையன் தாவீது பின்னாடியே போயின்னு இருக்கிறார். ஏன் போறார் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் என்ன பண்றான்? ராஜான்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது இன்னும் ஒருவன், சாதாரண ஒருவன் என்ன பண்றான்? வளர்ந்து கொண்டே வருகிறான், விருத்தி அடைந்து கொண்டே வருகிறான். ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தாவீது மேல பிரியம் வந்து கொண்டே இருக்கிறது. சவுலா தேசத்தை ஆளுகிறார், பெரிய ஆளுதான். ஆனா அவருக்கு 1000 தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு, தாவீதுக்கோ 10000. தாவீதுக்கு சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000. என்ன அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறான். சின்ன கிராமம் தான், ஆனா வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. சின்ன கிராமம் தான், எல்லாருக்கும் அறிமுகம் ஆயிக்கொண்டே இருக்கிறான். சின்ன இடத்துல இருந்து தான் வருகிறான், ஆனா எல்லாரும் அவனை நேசிக்கத்தக்கதாய் மாறிக்கொண்டு இருக்கிறான். சின்ன இடம் தான், ஆனால் அவனுடைய உயர்ச்சியை மேல இருக்கிறவர் பார்த்து அவன் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தாவீது வளர்ந்துக்கினே வந்தான். ஏன் வளர்ந்தான் தெரியுங்களா? ஏன் வளர்ந்தான்? அவன் பயங்கரமான ஆளு, சிங்கத்தையும் கரடியும். அது அழகா 16ஆம் அதிகாரத்திலே சவுல் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் தான் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் தாவீது சவுலிடத்தில் சொல்லுகிறார், ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு அப்படிப்பட்ட செயல்பட்டிருப்பானான் என்பது ஆச்சரியம்தான். ஆனால் எப்போது அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்டதோ, வேதம் அழகா சொல்லும், அந்நாள் தொடங்கி கர்த்தருடைய ஆவியானவர் அவனிடத்தில் தங்கி இருந்தார். தேவ ஆவியானவர் தங்கி இருந்ததினால கரடியை பார்த்தா அவனுக்கு பயம் இல்லை, சிங்கத்தை பார்த்தா பயம் இல்லை, பிசாசை பார்த்தா அவனுக்கு பயம் இல்லை, சத்துருக்களை பார்த்தா அவனுக்கு பயம் இல்லை. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். நான் முன்னாடி சொன்னதே திருப்பி சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கிறீங்க? அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா. 5 வருஷம் ரொம்ப லாங் டைம். அவன் நாளுக்கு நாள், அது எவ்ரிடே வளர்ச்சி, அப்படி தானே சொல்லப்படுது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். 5 வருஷத்துக்கு ஒரு முறை வளர்ந்தானா போட்டுக்குது, மாசத்துக்கு ஒரு முறை வளர்ந்தானா போட்டுக்குது. என்னவா? நாளுக்கு நாள், எவ்ரிடே அவன் என்ன பண்ணலாம்? என்லார்ஜ், அவனுடைய டெரிட்டரி, அவனுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டு கொண்டது. ஒவ்வொரு நாளும் மாற்றம் இருந்தது. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்.